ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம், இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தினகா திருநாளை கொண்டாடுகின்றோம். தினகா என்ற வார்த்தையின் பொருள் வெளிப்படுத்துதல், திருக்காட்சி. இயேசு தம்மையே இறைமகனாக வெளிப்படுத்துகின்ற திருமுழுக்கின் போது தந்தையாம் கடவுள் அதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாள். உலகின் ஒளியான இயேசு நம்முடைய வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்ததின் அதனுடைய நினைவாக இந்த திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒளியை காண, ஆண்டவராகிய ஒளியில் நடக்க நாம் வேண்டி இந்த திருப்பலியை அர்ப்பணம் செய்வோம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரா கூடிடுவோம். இணைந்தே பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் அல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலெங்கும்
நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியில் என்றும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். விண்ணில் வாழும் தந்தையும் திருப்பெயர் தூயதெனப்படுக. மண்ணில் மலருக உமதாட்சி. தூயவர் நீரே, தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நிகரில்லா திருமாட்சினா. விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே, என்றும் தூய்மையடைந்தனவே. வானவர் சேர்ந்தினிலே ஆனந்தமுடன் பாடிடுவர். தூயவர் நீர்தாம் என்றென்றும். தூயவர் நீரே, தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் திருப்பெயர் தூயதெனப்படுக. மண்ணில் மலருக உமதாட்சி. உம் திருவுள்ளம் நிறைவுறவே. வானகமதிலே என்பது போல் புவியிலுமாகுக திருவுள்ளம். வேண்டும் உணவை பிள்ளைகளா எங்களும் இன்று வழங்கிடுவே. பிறரை நாங்கள் பொறுத்தது போல் எங்கள் பிழைகள் பொறுத்தருளும். பாவக்கடலில் போக்கியமை மன்னித்தருளும் கருணையுடன். சோதனைகளிலே ஒருபோதும் நாங்கள் விழாமல் தாங்கிடுவே. தீயோன் பிடியிலிருந்தெம்மை நீரே கனிவுடன் காத்திடுவே. ஏனெனில் அரசும் வல்லமையும் எல்லாம் ஆட்சியும் எப்போதும் உமக்கே உரியது ஆண்டவரே. ஆமென், ஆமென் என்றென்றும். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகுக ஒன்று முதல் ஆமென், ஆமென் என்றென்றும். விண்ணில் வாழும் தந்தையும் திருப்பெயர் தூயதெனப்படுக. மண்ணில்
நிகரில்லா திருமாட்சியினால் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே, என்றும் தூய்மையடைந்தனவே. வானவர் மன்னவர் சேர்ந்தினிதே ஆனந்தமுடன் பாடிடுவர். தூயவர் நீதாம் என்றென்றும், தூயவர் நீரே, தூயவரே. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. தினகா திருநாள் எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு மகன் திருமுழுக்கு பெற்ற வேளையில் மூவரிடமே மறைப்பொருளை வெளிப்படுத்தியமைக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்கள் மீட்பராகிய மெசியாவை எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாக ஏற்று அறிக்கையிடவும் தகுதியுடன் நாங்கள் இப்பாஸ்கா மறை உண்மைகளை நிறைவேற்றவும் எங்களை வலுப்படுத்தியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே அரசேயும் புகழை என்றும் பாடிடுவேன். இறைவா உந்தம் திருப்பெயரை போற்றிடுவேன் நான் இந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி நாளும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன். வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழ் அதனை பாடிடுவே. மன்னரிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். மக்களினங்கள் நடுவினிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொற்றமுதல். ஆமென், ஆமென் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும்
உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அனை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாய்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர் பயன்று அளிக்கின்றே. நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர் பயன்று அளிக்கின்றே. நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாய்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர் பயன்று அளிக்கின்றே. நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள்.
இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தொடக்க முதல் என்றென்றுமாமே. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமுவந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் நிறவாதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 16 முதல் 25 வரை. இறைவனுமே ஆசீர்வதிப்பாராக. அதிகாரம் 19, இறைவசனங்கள் 16 முதல் 25 வரை. 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேருளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வரவர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலேறி சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கிச் செல். மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகிச் செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வரமாட்டார்கள், ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ கீழே இறங்கிச் சென்று ஆரோனுடன் மேலேறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார்.
சகோதரர்களே, யோவேல் ரேவாக்கனர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 28 முதல் 32 முடியவுள்ள இறைவார்த்தைகள். யோவேல் இறைவாக்கனர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 28 முதல் 32 முடியவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரின் நாள். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்குரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்த நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகைப்படலமாகவும் இருக்கும். அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வருமுன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி மன்றாடுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சியோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சியிருப்போர் வாழ்வடைவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களோ தப்பி பிழைப்பார்கள். ஆண்டவருக்கு புகழ். வானகம் எப்பொழுதும் இறைவன் தம் புகழை போற்றி புகழ்கின்றது. தூய ஆவியார் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருமுழுக்கதனை தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அவர்தம் கைதிரரை வானகம் எப்பொழுதும் ஓதி உணர்த்திடுமே. தூய ஆவிய கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருமுழுக்குதலை தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். விண்ணக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் புகழுண்டாகட்டும். தூய ஆவிய கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருமுழுக்குதலை தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். தொன்று முதல் போல இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். தூய ஆவிய கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருமுழுக்குதலை தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் இறைத்தன்மீதுமான உமது கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிர்வித்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 6 முதல் 10 முடிய. மெஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சார்ந்து பயிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ
வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயதனை வடித்திடுவேன் நான். இந்த நாவு வருகவில்லை எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை திருமகன் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். தொன்று தொடங்கி இன்றும் என்றும் அவ்வாறாகுக. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். புனிதமார்க்கு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. புனிதமார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார். தோல்கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன். அவரோ உங்களுக்கு தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலீலியாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார்.
அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன்பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். மாற்கு நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் இறைவசனம். மாற்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள் மாற்கு நற்செய்தி முழுவதும் அதனுடைய அணிந்துரை என்று சொல்லலாம். அதனுடைய ஒரு ப்ரோலோக், இன்ட்ரோடக்ஷன் என்றும் சொல்லலாம். மாற்கு நற்செய்தி எழுதுவதன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவே மெசியா என்று பறைசாற்றுவதற்காக. இறைமகன் இயேசு மெசியா, யூதர்கள் காத்திருந்த, பல்லாண்டு காலங்களாக காத்திருந்த மீட்பராகிய மெசியா என்று பறைசாற்றுவதற்காகவே இந்த நற்செய்தியை எழுதினார். அப்படி இயேசுவே மெசியா என்று பலமுறை இந்த நற்செய்தியில் ஆணித்தரமாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு வழியை ஒருக்க, இயேசுவின் பாதையை செம்மையாக்க திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் மனம் மாறுங்கள் என்ற நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். பாலைவனம் என்பது தாபசர்கள், மாமுனிகள் அங்கே தபம் செய்கின்ற இடமாக இருந்தது. யோவான் ஒரு தாபசராக இருந்தார். பாலைவனத்தில் மக்கள் ஏராளமாக தங்குகின்ற அது பார்க்க முடியாது. ஆனால் யோவானின் நற்செய்தியை கேட்க ஏராளமானோர் பாலைவனத்திற்கு செல்கின்றார். அங்கே அவருடைய குரலை கேட்டு மனம் மாறுகின்றார், திருமுழுக்கு பெற்றுக் கொள்கின்றார்கள். இப்படி யோவான் அவர்களை மனம் மாற அழைக்கும் போது இவ்வளவு மக்கள் அங்கே சென்று யோவானின் நற்செய்தியை கேட்கும் போது யோவான் இயேசு மெசியாவை பற்றி கூறுகின்றார். எனக்கு பின் வருபவர் என்னை விட பெரியவர். அங்கே அவருடைய எளிமையை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கால்களின் மிதியடியின் வாரை அவிர்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று எளிமையின் குரலை அவர்கள், எளிமையின் வார்த்தைகளை அவர் கூறுகின்றார். காலடிகள், கால் செருப்பு, அது அதனுடைய வாரை அவிழ்க்கின்ற வேலை என்பது ஒரு புற இன அடிமையின் வேலையாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வீடுகளிலும் அடிமைகள் இருந்தார்கள். அப்போது பிற இன மக்களில் இருந்து எடுக்கப்பட்ட அடிமையின் வேலையாக இருந்தது இந்த செருப்பின் வாரை அவிழ்க்கிறது. ஆனா அது கூட செய்ய தகுதியற்றவன் என்று யோவான் கூறும்போது, யோவான் முக்கியமில்லாதவர் என்று அல்ல அதனுடைய பொருள். இனி வருபவர் யோவானை விட மேலானவர். இயேசுவை பற்றி அங்கே அவருடைய மகிமையை பற்றி இந்த வார்த்தை எடுத்து கூறுகிறது. போது இயேசு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு பெறும்போது கடவுள், தந்தையாம் கடவுளே இயேசுவினுடைய அந்த இறைமையை அதற்கு ப்ரூஃப் கொடுக்கின்றார், தெளிவு கொடுக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை கொடுக்கின்றார். அங்கே வானிலிருந்து ஒரு குரல் உதித்தது. அந்த ஒலித்தது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரை பொறுத்து நான் பூரிப்படைகிறேன் என்று. இந்த வார்த்தை நாம் வேற எங்க கேட்கும்? இதே போல் ஒரு வார்த்தை வேற எந்த இடத்துல நாம் கேட்கும்? நற்செய்தியில் இன்னொரு இடத்திலும் தந்தையாம் கடவுள் இயேசுவை பற்றி சான்று பகர்வார். இந்த இடத்தில்
எந்த இடத்துல? യേശു ഉരുമാറ്റം അടയുമ്പോൾ, ട്രാൻസ്ഫിഗറേഷൻ, യേശു താബോർ മലയിൽ ഉരുമാറ്റം അടയുമ്പോഴും தந்தையாம் கடவுள் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று இயேசுவுக்கு சான்று பகர்வார். வேறு எந்த சாட்சியும் தேவையில்லை. தந்தையாம் கடவுளே இவர் என் மகன் என்று சான்று பகர்கின்றார். தொடக்க நூலில் நாம் ஆபிரகாம் ஈசாக்கை பலி ஒப்பு கொடுக்கும் போது கடைசியில் ஈசாக் அந்த பலியை ஒப்பு கொடுக்கிறதிலிருந்து ஈசாக்கை விடுவிக்கும் போது அதிலிருந்து மீட்பு தொடங்குகிறது, மீட்பின் வரலாறு தொடங்குகிறது. அங்கே ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக இந்த உலக மக்களுக்கு அவருடைய மீட்புக்காக தந்தையாம் கடவுள் தம் மகனே ஒப்பு கொடுக்கின்றார். தந்தையாம் கடவுள் தம் மகனே மீட்புக்காக, இந்த உலக மீட்புக்காக பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். ஈசாக்கின் பலி தேவையில்லை. இங்கே மகனாகிய இயேசுவின் பலி மனித குலத்தின் மீட்புக்காக, தந்தையாம் கடவுள் மனித குலத்தின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கின்றார். தொடக்க நூலில் நாம் இந்த மார்க்கு நற்செய்தியை பார்க்கும் போது கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம், in the beginning அப்படின்னு வாசிக்கின்றோம். in the beginning, தொடக்கம். தொடக்க நூல் முதல் அதிகாரம் எடுங்க. தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் வார்த்தை. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகை மண்ணுலகை, போதும். தொடக்கத்தில், அங்கேயும் தொடக்கத்தில் என்று சொல்லு. இந்த பிகினிங், ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து இந்த பிரபஞ்சத்திலும் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தையும் படைத்ததை பற்றி தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் இறைவசனத்தில் கூறுகிறது. இங்கே மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் இறைவசனத்தில் இனி மனித குலத்தின் மீட்பின் தொடக்கத்தை பற்றி கூறுகிறது. அங்கே படைப்பின் தொடக்கத்தை பற்றி கூறுகிறது. இது மனித குலத்தின் மீட்பின் தொடக்கத்தை பற்றி மார்க்கு நற்செய்தி கூறுகிறது. நற்செய்தி பற்றி, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் இறைவசனம். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். நற்செய்தி என்ற வார்த்தை, அது கிரீக்கு வார்த்தை உண்டு. யாருக்காவது தெரியுமா நற்செய்தி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்க? பல தடவை கேட்டிருப்பீங்க. ஏவன்கேலியோன். ஏவன்கேலியோன் அப்படின்னு சொன்னா குட் நியூஸ் ஆஃப் காட், இயேசுவை பற்றிய நற்செய்தி. அதுதான் ஏவன்கேலியோன் என்ற வார்த்தையின் பொருள். அது ஏவன்கேலியோன், குட் நியூஸ். குட் நியூஸ். அடுத்து இங்கிலீஷ்ல இதற்கு வேறொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. நற்செய்திக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? காஸ்பல். கேட்டிருக்கீங்களா? காஸ்பல். காஸ்பலை பிரிச்சு பாருங்க. காட், காட், காட்னு சொன்னா கடவுள். ஸ்பெல், காட் ஸ்பெல் அப்படின்னு சொன்னா கடவுளின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்று பொருள். போது இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறும் போது அதனுடைய இரண்டு அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, the gospel about Jesus Christ. இரண்டாவது அர்த்தம் இயேசு கிறிஸ்து அறிவித்த நற்செய்தி. வித்தியாசம் புரியுதா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அறிவித்த நற்செய்தி, the gospel proclaimed by Jesus Christ. இந்த இரண்டு அர்த்தங்கள் உண்டு. இரண்டு அர்த்தங்களும் இதற்கு பொருந்தும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, இயேசு கிறிஸ்து அறிவித்த நற்செய்தி.
இந்த நற்செய்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் தியானித்து அதன்படி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியும் நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறிவித்த நற்செய்தியும் நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது. விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவசனம். விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவசனம். உனக்கு முன் ஒரு யூதரை அனுப்புகிறேன். மலாக்கி இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம். மலாக்கி இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம் 1 இறைவசனம். மலாக்கி. இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 40ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 40ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். இப்போது மார்க்கு நற்செய்தியை நம்ம வாசித்து கேட்கும் போது இதெல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு முன் பாலைவனத்தில் குரல் ஒழிக்கின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குகின்றது. மனம் மாறுங்கள் என்று நற்செய்தியை சொல்லி ஆண்டவருக்காக ஒரு ஆடியன்ஸை செட் பண்றது யாரு? யோவான், திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு ஒரு வார்த்தை கூறுவதுண்டு. சொல்லு, ஆறு தெரியுமா? திருமுழுக்கு யோவான், வர இருக்கும் ஏலியா, வர இருக்கும் ஏலியா இவர்தாம் வரவிருக்கின்ற ஏலியா. ஆண்டவருக்கு முன் ஏலியா வருவார் என்று மக்கள் கூட்டம் நம்பினார்கள். அப்போது ஆண்டவருக்கு முன், இயேசுவுக்கும் மெசியாவுக்கு முன் வருகின்ற ஏலியா திருமுழுக்கு யோவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சான்று பகர்கின்றார். எலியாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஏராளமான சிமிலாரிட்டிஸ், பொருத்தங்கள் உண்டு. ஏலியா இறைவாக்கினரை ஆகாபு கொலை செய்ய திட்டமிடுகிறார். ஆகாபு இறந்த பின் யாரு கொலை செய்ய திட்டமிடுகின்றார்? ஆகாபின் மனைவியோட பேர் என்ன? ஜெசபெல் கொலை செய்ய. இங்கே திருமுழுக்கு யோவானை கொலை செய்வதற்கு ஏரோது திட்டமிடுகின்றார். ஏரோது அங்கே ஆகாபின் திட்டமும் ஜெசபேலின் திட்டமும் நடைபெறவில்லை. எலியாவை கொல்ல முடியவில்லை. ஆனா இங்கே ஏரோதின் திட்டம், ஏரோது கொலை செய்ய பயப்படுகின்றார். ஆனால் ஏரோதின் மனைவி ஏரோதியா அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றாள். திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்றார். அந்த பொருத்தம் கிடைத்ததா? இதுதான் அந்த பைபிள் கிடைக்கின்ற பொருத்தம். ஏலியா என்று, வரவிருக்கின்ற ஏலியா என்று திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசுவே சான்று பகர்கின்றார். பாலைவனம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு பயணம் செல்லும் போது பாலைவனத்தில் வைத்து இவர்கள் ஒரு இன மக்களாக, இஸ்ரேல் மக்களாக ஒன்று கூட்டப்பட்டு ஒரு ராஜ்யமாக ஒன்று கூட்டப்பட்டார்கள். அதுபோல் பாலைவனத்தில் வைத்துதான் அவர்கள் சோதனைக்குள்ளானார்கள். உண்மையான கடவுளை மறுதலித்தார்கள். ஆனால் மறுதலித்த இந்த மக்களை, பலமுறை கடவுளை மறுதலித்த இந்த மக்களை ஆண்டவர் மீட்டு கானான் நாட்டுக்கு கொண்டு வருகின்றார். இதுதான் பாலைவனம் என்பது. இந்த பாலைவனத்தில் வைத்து யோவான் மனம் மாறுங்கள் என்ற நற்செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றார். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இயேசு எதனால் திருமுழுக்கு கொடுப்பார்? தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பார். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 63ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம்.
அவருக்கு தம் தூய ஆவியாரை அருளியவர் எங்கே? 14ஆம் இறைவசனம். அவர் ஆண்டவரின் ஆவி. அப்போது பாலைவனத்தில் அவரை நடத்தியது யாரு? ஆண்டவரின் ஆவி. ஏசாயா இறைவாக்கினர் 64ஆம் அதிகாரம் முதல் இறைவசனம். வானங்கள் பிளந்து இறங்கி வர மாட்டாரா? இந்த மார்க்கு நற்செய்தியில் வானம் பிளந்து இறங்கி வருவது யாரு? தூய ஆவியார் இறங்கி வருகின்றார். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 2ஆம் இறைவசனம். நீர்த்திரள் மீது கடவுளின் ஆவியார் அசைந்தாடி கொண்டிருந்தது. இந்த தூய ஆவியாரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுப்பார் என்று யோவான் இயேசுவை பற்றி சான்று பகர்கின்றார். நாம் எல்லோரும் திருமுழுக்கு பெற்றது தண்ணீராலா தூய ஆவியாராலா? தண்ணீராலும் தூய ஆவியாராலும். நமக்கு திருமுழுக்கு அந்த தூய ஆவியாரை தருபவர் யாரு? யாரு? திருமுழுக்கு யோவானா இயேசுவா? இயேசு. போது நாம் எல்லோரும் திருமுழுக்கு வழியாக தூய ஆவியாரை பெற்றிருக்கின்றோம். நமக்குள்ளே அந்த ஆவியினுடைய தூய ஆவியாரின் அபிஷேகம் உண்டு. ஆனா இந்த தூய ஆவியாரின் அபிஷேகத்தில் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தூய ஆவியாரை நம்மை விட்டு விரட்ட கூடாது. தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் இந்த தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்றவர்கள். அது ஆண்டவரின் ஆவி புறாவை போல் இயேசுவில் வந்து இறங்கியது போல் திருமுழுக்கில் நமக்கும் நம்மீதும் ஆண்டவரின் ஆவி இறங்கி வருகின்றார். இந்த ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக நாம் வாழ்வோம். இந்த நற்செய்தியில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றது முதலாவதாக ஆண்டவர் இயேசு மெசியாவை பற்றிய நற்செய்தி. இந்த நற்செய்தியில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவரே மெசியா என்று உணர்ந்து நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக யோவானை போல் ஆண்டவரின் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் வரவழைக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மிடம் வரவழைக்கின்றவர்கள் அல்ல, இயேசுவிடம் வர செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தில் வாழ வேண்டும். ஆமென். நாம் அனைவரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்துடன் நின்றவாறு ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் என மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவா, என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையிடமிருந்து சான்று பெற்ற மெசியாவே, நீரை ஆண்டவரும் இறைவனும் என்று அறிக்கையிடுமாறு திருச்சபைக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை நூலில் கூறப்பட்டவையாவும் நிறைவேற்றும் பொருட்டு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்ற மெசியாவே, உமது கட்டளைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி கடவுளின் திருவுளத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று மேமன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். யோர்தானில் வெளிப்படுத்தப்பட்ட மூவர் இறைமையின் ஒன்றிப்பை முன்மாதிரியாக கொண்டு நேரிய கிறிஸ்தவ வாழ்வை மேற்கொள்ளும் ஆசியை திருச்சபை மக்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்று மேமன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் வழியாக வந்த மெசியாவின் வழியாக பெற்றுக்கொண்ட நம்பிக்கையில் வளர்ந்திடவும் நற்செயல்களால் மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு ஆசி அளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மெசியாவின் திருச்சபை முழுவதுக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும் எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டியனாயிருக்காகவும் எங்கள் உயர் மறைமாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயரையும் எங்கள் தந்தையும் மறைமாவட்டத்தின் தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திர நாயர்
ஞாயிறுகளையும் ஆன்ம கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் நம் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இரக்கமிகுந்த ஆண்டவரே, உலக மீட்புக்காக நீர் மனிதராய் பிறந்து திருமுழுக்கு வழியாக உமது மாட்சியை வெளிப்படுத்தினீர். திருக்காட்சி திருநாளை கொண்டாடும் நாங்கள் திருச்சபையிலிருந்து பெற்றிருக்கும் திருமுழுக்கு தரும் கனிகளை ஏராளமாய் விளைவிக்கவும் உமக்கு சாட்சிகளாய் திகழவும் நீர் எங்களுக்கு ஆசி அளிப்பீராக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரை ஆசியளித்தரலும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவேத்திற்காக தலைவணங்கி ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்முடைய மெசியா பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உம்முடையதை. இறை இயல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூயாவியாரின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கைவைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. நம்பிக்கையாளர்களுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய திருச்சபையாகிய உடலின் சிறந்த உறுப்பாகும் தகுதியை நீர் உமது இரக்கத்தால் எளியோரும் வலுவற்றோருமான எங்களுக்கு அளித்தீர். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உமது இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தெரிந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை உம்முடன் பிறவாக்கும் நீதி நிறைய நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் வாழ்வும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா என்றென்றும் ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்நடை அழுத்தால் முத்திரடை பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். இயேசு மெசியா திருவுடன் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் நடுங்கிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்பே வானவரணியோடு சேர்ந்தினிலே பாடுவோம். இறைவன் தூயவரே, தூயவரே, என்றும் தூயவரே. தந்தை, திருமகன், தூய ஆவிய மூவர்க்கும் புகழென்றும். இறைவனின் தாய் மரியே, தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோ. புனிதமனை பலியில் முதல் போல் இன்றும் என்றும் ஆமென் ஆமென். மகனின் தூதர்களே, ஒரே மைந்த நண்பர்களே,
உலகம் அமைதியுற நீங்கள் வேண்டிடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமெனாமே. மார்த்தோமாதனையே மறை சாட்சியருடன் நேரியோர் தம்முடனும் நினைவோமே பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவர் என்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுகின்றனரே. உமதுயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர்த்தெழுந்திடவே. இதய கதவை திறவின் என்றென்றும். நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமாய் மூவோர் இறையவரை தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்ல தந்தையாகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை நாங்கள் நம்புகின்றோம். கடவுளின் ஒரே மகனும் படைக்கப்பட்டவை யாவுக்கும் தலைப்பேரானவரும் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தவரும் படைக்கப்படாதவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மெசியாவை நாங்கள் நம்புகின்றோம். அவர் உண்மை கடவுள் என்று உண்மை கடவுள் தந்தையோடு ஒரு பொருளானவர். அவர் வழியாக உலகம் உருவாக்கப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைப்புக்காகவும் விண்ணகமிருந்திறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். பொந்திய பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இறந்தோரையும் வாழ்வோரையும் தீர்ப்பிட மீண்டும் வர இருக்கின்றார். தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையில் ஆவியாரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நாங்கள் நம்புகின்றோம். ஒரே புனித திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபை நாங்கள் நம்புகின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே குலமுதோர்கள் உயிர் பேரார்கள் பேராயர்கள் மற்றும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சோதர சோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்கள் நம்பிக்கையாளர்களுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்விலகி விட்டு சென்ற நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியான் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசு முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக.
மூன்றாவது நற்கருணை மன்றாட்டு முறை, பேஜ் நம்பர் 128. மூன்றாவது நற்கருணை மன்றாட்டு முறை, மார் நெஸ்தோரியன் முறை, பேஜ் நம்பர் 128. ஆண்டவரே ஆசியளித்தருளும். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவிழத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியை அவர் வகை கொள்வாராக. ஆமென். தொலைந்து போனவர்களை கண்டடைபவரும், சிதறி வாழ்வோரை ஒன்றிணைப்பவரும், விலகி சென்றோரை அருகாமையில் வர செய்பவரும், வழிதவறியோரை உண்மையின் ஒளியின்பால் அழைத்து வருவருமான ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகின்றேன். வலுவற்ற என்னை நீர் உமது அருளால் அழைத்து இரக்கத்தால் உமது அருகாமையில் கொணர்ந்து உமது மேன்மை மிக்க உடலாகிய தூய கத்தோலிக்க திருச்சபையின் சிறப்பார்ந்த உறுப்பினராக நியமித்து பலி ஒப்புக் கொடுக்க ஏற்படுத்திய என் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் மீட்பராகிய ஈசோ மிசியாவின் மேல் நீர் பூரிப்படைந்து மாந்தர் அனைவருடையவும் பாவங்களை பொறுத்து உம்மோடு ஒப்புரவாக்கிட திருவிழங்கொண்ட இறைவா, உமது திருமகனின் பாடுகள், இறப்பு, அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நினைவு கொண்டாட்டமான வாழ்வுடையதும் தூயதும் உமக்கு ஏற்புடையதுமான இப்பலியை உம் திருமுன்னிலையில் அர்ப்பணிக்கிறேன். உண்மையின் தந்தையான இறைவா, உமக்கும் உமது ஒரே மகன் ஆண்டவர் இயேசு மிசியாவுக்கும் வாழ்பவரும் வாழ்வளிப்போருமான தூய ஆவியாருக்கும் புகழும் வாழ்வும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் மது ஆன்மாவுடனும் சகோதரர் சகோதரிகளையும் சேவை நண்பில் நீங்கள் சமாதானத்தை வழங்குங்கள். உலகில் சமாதானம் நிலவும் உமது அருளால் ஆண்டின் பல்வேறு காலங்கள் செழிப்படையும் இப்பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். உமது திருமணம் ஒப்பு கொடுக்கப்படும் இவ்வற்படை பொருளை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய திருச்சபை மக்களுக்காகவும் இப்பொழுதும் திருமணத்துக்கும் அடியாருக்காகவும் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் குறிப்பாக இந்திய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கும் திரு எல்வின்சன் ஜாக்லின் குடும்பத்துக்காகவும் இப்பலியை நீர் ஏற்றருள்வீராக என்றென்றும். ஆமென். நாம் அனைவரும் மன தூய்மையுடனும் தூய்மையுடன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். அஞ்சுதற்குரிய மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தெளித்தோங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்துடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் இருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூய ஆவிய நட்புறவும் நம்முடன் நிலவுகள் என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையராம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் என்பவரின் இறைவா மாண்புரு மன்னவரே, திருமுன் நிலையில் உயர்த்துகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு
அர்ப்பணிப்போ. நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல என்றும் வாழும் நிறைவா, அனைத்தையும் பராமரிக்கும் தந்தையே, உமக்கும் உமது ஒரே மகனுக்கும் உமது தூய ஆவியாருக்கும் நாங்கள் இடையறாது புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் அனைத்தும் செயலே. வெறுமையிலிருந்து எங்களை உருவாக்கி உடல் தந்து அனைத்தும் ஒழுங்குபடுத்தினீர். நாங்கள் தவறி விழுந்து நலிந்த போது நீர் எங்களை தூக்கி எடுத்தீர், புதுப்பித்தீர், சொந்தமாக்கினீர். அளப்பரிய அக்கறையுடன் எங்களை விட்டு விலகாமல் எங்களை காத்தீர். உமது இரக்கத்தால் விண்ணுலகிற்கு உயர்த்தி வரவிருக்கும் அரசை எங்களுக்கு அளித்தீர். நீர் எங்கள் மீது பொழிந்த புரிந்திட இயல்வதும் இயலாததுமான மறைவானதும் வெளிப்படையானதுமான அருள்வரங்கள் அனைத்திற்குமாக தந்தையும் மகனும் தூய ஆவியாருமாகி உம்மை ஆராதித்து புகழ்கின்றோம். இப்பணிவிடையை எங்கள் கைகளிலிருந்து நீர் ஏற்றருள்வீர். உமது ஆற்றல் மிக்க வியத்தகு செயல்களை விவரிக்கவும் உமது மாட்சியை பறைசாற்றவும் எங்களுக்கு ஆற்றல் இல்லை. என் ஆண்டவரே, படைப்பனைத்தின் இதழ்களும் நாவுகளும் ஒன்றிணைந்தாலும் உமது மாட்சியை புகழ்ந்தேத்திட இயலாது என்பதை அறிக்கையிடுகின்றோம். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றே புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. நிலையாமாற்றில் வாழ்கின்ற ஆண்டவரென்றும் தூயவரே, வல்லவரே, தூயவரே, வானோடு பூமி நிறைந்ததுவே. புகழ் மந்த மாட்சிகளாம் உன்னத வேரோசன்னா, தாவீதுமை பரிபோசன்னா, ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை தங்கிய மன்னரவர். உன்னத ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது குருத்துவத்தை விண்ணரசில் மாண்புற செய்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் அவரது அருளும் ஆசையும் எதிர்நோக்குடன் காத்திருக்கும் உலகனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். நல்லவரான இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, இவ்விண்ணக அணிகளுடன் இணைந்து நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம்.
ஏனெனில் நீர் தூயவர், மாட்சிமிக்கவர், புகழ்தற்குரியவர், போற்றுதற்குரியவர். உம்மில் மறைந்திருக்கும் ஒரே மகனும் உமக்கு சரிநிகரானவரும் உமது ஒளியின் ஒளியும் உமது உள்ளுண்மையின் பிரதியுமான வார்த்தையான இறைவனை போற்றுகின்றோம். அவர் உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்றார். விவேகமும் அறிவாற்றலும் மிக்க இறப்பில்லா ஆன்மாவுடனும் இறப்புக்குரிய உடலுடனும் முழு மனிதராக தோன்றினார். பாடுபடவும் இறப்பதற்குமான நேரம் நெருங்கிய வேளையில் உலகம் வாழ்வதற்காக தாம் கையளிக்கப்பட இருந்த இரவில் சீடர்களுடன் இணைந்து மோசேயின் திருச்சட்டத்தின்படி பாஸ்கா கொண்டாடிய வேளையில் ஈசோ தமது புதிய பாஸ்காவை நிறுவினார். எங்களுக்காக நொறுக்கப்பட்ட மெசியா எங்களிடம் ஒப்படைத்ததற்கு ஏற்ப விண்ணலிலிருந்து மீண்டும் அவர் தோன்றும் வரை அவர் நினைவை முன்னிட்டு இப்பாஸ்காவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாஸ்கா விருந்தின் வேளையில் ஈசோ கரைபடியாத மாசற்ற தமது திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் உண்ட பின் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தில் திராட்சை ரசமும் தண்ணீரும் கலந்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து தாம் அருந்திய பின் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். எனது மறுவருகை வரை எனது நினைவாக இதை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த அப்பத்தை உண்ட கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் எனது வருகை வரை எனது இறப்பை நினைவு கூறுகிறீர்கள். எனவே என் ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையுடன் இவற்றை அணுகி பெற்றுக் கொள்வோர் கடன்களின் பொறுத்தலும் பாவங்களின் மன்னிப்பும் இறப்பினின்று உயிர்ப்பும் விண்ணுலகில் புது வாழ்வும் பெறுவார்களாக. போற்றுதற்குரிய தந்தையே, உமக்கும் புகழ்தற்குரிய மகனுக்கும் வாழ்பவரும் வாழ்வளிப்பவருமான தூய ஆவியாருக்கும் நாங்கள் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் அர்ப்பணிக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அளிக்கப்பட்ட மீட்பையும் எங்களுக்காக நிறைவேற்றப்பட்ட அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை தந்தையாம் இறைவா, உம்மிடமிருந்து வந்தவரும் உமக்கு இணையானவரும் உம்மில் ஒன்றானவருமான தொடக்கமில்லா உமது ஒரே மகனின் பிறப்பையும் எங்களுக்கான மீட்பின் திட்டத்தையும் நாங்கள் நம்பி ஏற்று அறிக்கையிடுகின்றோம். அவரது சிலுவை, பாடுகள், இறப்பு, அடக்கம், மூன்றாம் நாளைய உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம், தந்தையின் வலப்புறம் இருக்கை, இறந்தோரையும் வாழ்வோரையும் அவர் தம் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பிட வரும் இரண்டாம் வருகை ஆகியவற்றை நம்பி ஏற்று அறிக்கையிடுகின்றோம். தந்தையே, உண்மையின் ஆவியானவரும் உமது மாட்சிமிக்க இறைத்தன்மையின் உள்ளுண்மையின் பிரதியும் உம்மிடமிருந்து புறப்படுபவரும் உம்முடனும் உமது ஒரே மகனிடம்
அனைவராலும் ஒன்றாக ஆராதிக்கப்பட்டு புகழப்பட்டு மேன்மைப்படுத்தப்படும் தூய ஆவியாரை நாங்கள் ஏற்று அறிக்கையிடுகின்றோம். மண்ணுலகின் ஓர் எல்லையில் இருந்து மறு எல்லை வரைக்கும் ஒரே தூய திருத்தூதர் வழிபவரும் கத்தோலிக்க திருச்சபையானது எவ்வித இடரோ வீழ்ச்சியோ நேராமல் பாதுகாக்கப்பட வாழ்வுடைய தூய ஏற்புடைய மாட்சிமிக்க வியக்கத்தக்க உன்னத மாசற்ற இப்பலியை படைப்புகள் அனைத்திற்குமாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உலகளாவிய திருச்சபையின் தந்தையும் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் தந்தையும் தலைவரும் எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டின் ஆயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தந்தையும் மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜோர்ஜ் ராஜேந்திரன் ஆயர் ஆகியோருக்காகவும் உண்மை நம்பிக்கையின் வார்த்தையை போதித்தவாறு எல்லா இடங்களிலும் வாழும் எங்கள் தந்தையராகிய ஆயர்களுக்கும் நேர்மை மற்றும் உண்மையின் தூய்மையை பெற்றவர்களாய் உமது முன்னிலையில் பணிவிடை புரியும் குருக்கள் அனைவருக்காகவும் மாசற்ற மனச்சான்றுடன் நம்பிக்கையின் மறைபொருளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் திருத்தொண்டர்களுக்காகவும் துறவியர், பொதுநிலையினர், உமது மக்கள் ஆகியோருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்மக்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் புரிந்தவர்கள், எங்களிடமிருந்து இறப்பின் மூலம் பிரிந்து சென்ற எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். திருமுன்னிலையில் இத்திருப்பலியை அர்ப்பணிக்க உமது அருளால் தகுதி பெற்ற வலுவற்ற இவ்வடியானுக்காகவும் நீதிமிக்க செயல்களால் உமது தூய திருச்சபையை தூயதாய் வழிநடத்துவோர், வறியோருக்கு தாராளமாய் உதவுவோர் ஆகியோருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இவ்வுலகின் அனைத்து ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களுக்காகவும் நாடுகள் நலமுடன் நிலைத்திடவும் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்மீது கொண்டுள்ள பற்றி அவர்களில் உறுதிப்படுத்துவீராக. உமது உண்மையை அவர்கள் நடுவில் ஊன்றியருளும். என் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இறந்து மன்றாடுகின்றோம். போர்களை ஒழித்தருளும். போர்வெறி கொண்டிருப்போரை சிதறடிப்பீராக. அதன் மூலம் நாங்கள் தாழ்ச்சியும் இறைப்பற்றும் கொண்டவர்களாய் அமைதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வை நடத்துவோமாக. உம் அருளால் மண்ணுலகின் கனிகள் பெருகி நல்ல பருவநிலை உருவாகி ஆண்டுகள் ஆசி பெற்றவையாய் மாறுவனவாக. உம் பரிவால் நாடுகள் மற்றும் நாட்டு மக்களிடம் இரக்கம் வைத்து அவர்களை ஆசியால் நிரப்பி பாதுகாப்பீராக. நிலம், கடல் மற்றும் வான்வழி பயணிப்போர் அனைவரையும் பாதுகாப்பீராக. உமது திருப்பெயரின் பொருட்டு கவலை, நெருக்கடி, துயர், ஒடுக்குமுறை ஆகியவற்றால் துன்புறுவோருக்காகவும் சிறைவாசம், தொடர் சித்திரவதை, அடிமைத்தலை ஆகியவற்றால் கொடும் துயரில் வாழும் எங்கள் சகோதரர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். நோய்கள் மற்றும் தாங்க முடியா வலிகளால் சோதிக்கப்படுவோருக்கும் இதய சுமையால் வாடுவோருக்கும் துணை புரிவீராக. மானிடர் அனைவரும் வாழ்ந்திடவும் உண்மை ஞானத்தை நோக்கி திரும்பிடவும் விருப்பங்கொள்ளும் ஆண்டவரே, உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமாகி சமசியா வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்ததற்கு ஏற்றவாறு எங்களை வெறுப்பவர்கள், எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்கள், எங்களுடைய எதிரிகள் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, அவர்கள்
தண்டிக்கப்படுவதற்கோ பழி வாங்கப்படுவதற்கோ அல்லாமல் உமது இரக்கத்தால் அவர்களின் பாவ மன்னிப்புக்காகவும் மீட்புக்காகவும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இறப்புக்குரியவர்களாகிய நாங்கள் உமது கட்டளைகளை மீறி பாவம் செய்தோம். அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தும் நல்லவராகிய உமது இரக்கத்தின் பொருட்டு எங்களை மன்னித்து பாவங்களை பொறுத்தருள்வீராக. நாங்கள் ஒன்றாக உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் அர்ப்பணிக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் பக்தி நோக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள், சமாதானம் நம்முடனே. நீங்கள் மனதுக்குள் செய்யுங்கள், சமாதானம் நம்முடனே. கண்களை மேலே உயர்த்துங்கள், இதே ஞானத்துடன் பாருங்கள். நீங்கள் ஜெபம் செய்து இப்பொழுது நிறைவேற்றப்படுவதை குறித்து தியானிங்கள். மெசியாவின் மாண்புமிகு இடத்திற்கு முன்னால் பெருகுகள் அஞ்சி நிற்கின்றனர். அவர்கள் அனைவரும் மன்றாடி வேண்டி நிற்கும் மக்களுடனும் உலகத்திற்காகவும் ஆசி வேண்டும் குருவானவருடனும் சேர்ந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் திருவுடலை கலைஞருக்கும் திருக்கணத்தை உரத்த குறைத்து இடைவிடாமல் பாடி புகழ்கின்றனர். ஆண்டவரே, எல்லாம் இறைவா, எங்கள் தந்தையே, உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முன்னிலையில் நாங்கள் கும்பிட்டு ஆராதிக்கின்றோம். அஞ்சுதற்குரிய தூய வாழ்வளிக்கும் இறைத்தன்மை பொருந்திய உம்மறை பொருள்களுக்கு இவ்வுலகில் பணிவிடை புரிந்திட தகுதி அளித்த இறைவா, அவ்வாறே நாங்கள் வரவிருக்கும் உலகில் இன்முகத்துடன் நிலையானதும் அழிவற்றதுமான அனைத்து பேர்களிலும் பங்கு பெற்றிட தகுதி அளிப்பீராக. இங்கு நாங்கள் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்ற அனைத்தையும் நீர் முடிவுக்கு கொண்டு வரும் அந்நாளில் அங்கு நாங்கள் தெளிவுடன் விண்ணுலகில் தூய்மை மிகு இடத்தை பெற்றிட அருள் புரிவீராக. எனவே எங்கள் ஆண்டவரே, எளிய சிறிய வலுவற்ற நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றோம். ஆயினும் உமது இரக்க பெருக்கால் திருமுன் நின்றிடவும் அஞ்சுதற்குரிய மாட்சிமிக்க இப்பணியை செய்திடவும் நீர் எங்களுக்கு தகுதியளித்தீர். நாங்கள் ஒன்றிணைந்து படைப்பை புதுப்பிக்கும் போற்றுதற்குரிய உமது இறைத்தன்மையை நோக்கி வேண்டுகின்றோம். இவ்வேளையானது எத்துணை அச்சத்திற்குரியது. இதோ குருவானவர் தூய ஆவியாரை வேண்டியடைகின்றார். தூய ஆவியார் விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்து திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். நம் மீட்பர் மெசியாவின் உடலும் இரத்தமுமாக விண்ணக மறைபொருள் அதை பெற்றுக் கொள்வோர்களின் கடன்களை பொறுத்தலுக்கும் பாவங்களின் மதிப்புகமாக புனிதமாக்கப்படுகிறது. நீங்கள் அமைதியுடனும் இறைச்சியுடன் மன்றாடுங்கள், சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, உமது தூய ஆவியாரின் அருள் கீழிறங்கி உம்முன் நாங்கள் அர்ப்பணிக்கின்ற மறைப்பொருள்களில் வந்திறங்கி வசித்து இவ்வற்பத்தையும் இரசத்தையும் ஆசியால் நிரப்பி புனிதப்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் உடலாகவும் இரத்தமாகவும் நிறைவுற செய்வாராக. போற்றுதற்குரிய தூய இம்மறை பொருள்களை பெற்றுக் கொள்பவர்கள் உடல் உள்ள தூய்மையும் ஒளியூட்டப்பட்ட அறிவாற்றலும் இறப்பிலிருந்து உயிர்ப்பும் நிலை வாழ்வும் திருமுன்னிலையில் ஏற்புடைமையும் நம் ஆண்டவர் இயேசு மெசியா வழியாக நீர்வாக்களித்த மீட்பும் பெறுவார்களாக. ஒரே எதிர்நோக்குடன் வாழ்வதற்கான அழைத்தலை பெற்றிருக்கும் நாங்கள் அன்பு மற்றும் அமைதியால் பிணைக்கப்பட்டு இதய ஒன்றுப்பில் ஓர் உடல் ஓர் ஆத்மா என வாழ்ந்திட அருள் புரிவீராக. தன்னுடைய உடல் மற்றும் ஆன்மாவின் தண்டனை தீர்ப்புக்காக எவரும் இவற்றை உண்ணாமலும் பருகாமலும் இருப்பாராக. நாங்கள் மாசற்ற மனதுடனும் உமது மெசியாவின் திருவுடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உமக்கும் உமது ஒரே மகனுக்கும் வாழ்பவரும் வாழ்வளிப்போருமான தூய ஆவியாருக்கும்
மாட்சியும் அன்பும் அதிகாரமும் புகழும் உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவரின் கைதனையும், பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவரின் கைதனையும் நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, ஆசி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் வாழ்வளிப்பதும் நிறைத்தன் மீதுமான மறைப்பொருள்களிடம் முதிய இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. நீ பரமசியாதம் சீடர் கரிவேத்த மறைபொருளிது அன்றோ, விண்ணகத்தில் நின்றிறங்கியதாம் வாழ்வு வழங்கும் அப்பம் தான். அன்புடன் என்னை உண்டிடுவோம், எந்த நிலைச்சும் வாழ்ந்திடுவர், பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் அருளும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடு இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலைமதிக்கேலா திருடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மன துயர்த்தரும் அடைக்கல மனநிலையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்து கலயங்களிலிருந்து விலகி நம் மனசை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். தூய்மை மிகு நற்கரண் கொண்டு தூயாவியரால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் தூய மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்கள் உடலின் விருப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக, என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்குள் உமது சமாதானம், எங்கள் நடுவில் உமது சமாதானமும் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவல்கள் உமது உண்மையை எடுத்துரைக்கட்டும்.
எங்கள் வாய்கள் புதிய வீணைகளாகி எரியும் உதடுகளால் உமக்கு புகழ் பாடும் போது உமது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் என்று அறிவுரை கூறி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த வேண்டுதலை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடையோராக்கியருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு செழித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விடாதே, தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசு வல்லமை மாற்றி என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவினின்று அதன் படைகளில் இருந்தும் எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் உமது ஆன்மாவுடனும் தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவியார் ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்று புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். வாரீர், மனித இனத்தையும் உலகம் முழுவதையும் தீயோனிடமிருந்து காப்பாற்றும் மீட்பரை ஒன்றாய் இணைந்து ஆராதித்து புகழ்வோம். ஏனெனில் விண்ணின் கொடையான திருவுடல் இரத்தத்தை கடன்களின் பொறுத்தலுக்காக அருள் கூர்ந்து நமக்கு அளித்தார். எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். பாவம் போக்கும் இறை கொடையை நீங்கள் கண்ணோக்குங்கள். சகோதரர்களை இதை பெற்றுக்கொண்டு தூய்மையடைவீர். അകതാരിൽ നീ അലിവോടെ നീ എഴുന്നള്ളി വന്നിടണേ തിരുമാംസമും തിരുരക്തമും ഉൾക്കൊള്ളുമേ നിമിഷം കൈകൂപ്പി ഞാൻ നിൽക്കും
എന്റെ ജീവന്റെ ജീവനാഥാ അകതാരനെ ഹലിവോടെ നീ എഴുന്നള്ളി വന്നിടണേ തിരുമാംസവും തിരുരക്തവും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം അവൻ പരിപാലകൻ അവൻ കരുണാമയൻ അവൻ മനതാരിൽ നിറയുന്നവൻ അവൻ മനതാരിൽ നിറയുന്നവൻ അകതാരിൽ നീ ഹലിവോടെ നീ എഴുന്നള്ളി വന്നിടണേ തിരുമാംസവും തിരുരക്തവും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം സ്വർഗീയ സാന്നിധ്യമെന്നിവിടെ നിൻ തിരുഭോജനം ഉൾക്കൊള്ളുമ്പോൾ സ്വർഗീയ സാന്നിധ്യമെന്നിവിടെ നിൻ തിരുഭോജനം ഉൾക്കൊള്ളുമ്പോൾ ഇന്നും സ്തുതിയിടാം എന്റെ പ്രിയനാഥനായി എന്നെ കരതാരിൽ താങ്ങുന്നവൻ എന്നെ കരതാരിൽ താങ്ങുന്നവൻ അകതാരിൽ നീ ഹലിവോടെ നീ എഴുന്നള്ളി വന്നിടണേ തിരുമാംസവും തിരുരക്തവും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം കൈകൂപ്പി ഞാൻ നിൽക്കുന്നിതാ എന്നാത്മ ഞാൻ വീകുന്നിതാ എന്റെ ജീവന്റെ ജീവനാഥാ അകതാരിൽ നീ ഹലിവോടെ നീ എഴുന്നള്ളി വന്നിടണേ തിരുമാംസവും തിരുരക്തവും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം தூயாவியர் நிறுவனத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வல்லலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. சுலக்கரை கொடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே.
ஆண்டவராகிய இறைவா, உமது மாட்சி மிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது எந்நேரவும் தகுதியும் எக்காலமும் நீதியுமாகும். உமது வாழ்வளிக்க வல்லதும் இறைத்தன் மீதுமான வார்த்தைகளின் இனிமையை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பெயரை புகழவும் உமது கொடையான மறைப்பொருள்களில் பங்கு கொள்ளவும் மிக உன்னத இறைவனாகி உமக்கு புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை இரக்கத்துடன் நீர் தகுதியுடையவராக்கினீர். தந்தை, மகன், தூயாவியராகி இறைவா என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது விலை மதிக்கேலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பரும் வாழ்வழிப்போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை, சொல், செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவ்வடையாளம் நமது இரக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உமது திருமுன் உமக்கு உகந்தவாறு வாழ்ந்த அனைவரோடு சேர்ந்து மின்னரசில் புது வாழ்வுக்காள் வழிகாட்டுவதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவர் மெசியா வழியாக தூய ஆவியின் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். விண்ணக வாழ்வின் மாட்சிக்கா இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியாய் பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடன் கிருத்தத்தை பாராயணம் செய்வோம் யாருமே. என்னென்றும் வாழ்வாரே, நானும் அவரில் வாழ்வேனே. நீதி தீர்ப்பு தவிர்த்தொரு நாள் இறுதியில் அவரை உயிர்ப்பிப்பே. முடிவில்லா வழங்கிடுவே மெசியா கூறிய வார்த்தை. கூறியபடி பலி கனிலே பங்கடைவோர் அனைவருக்கும் நிறைவாய் அருள்மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் மண்மனக வாழ்வின் பாதைகளில் விண்விண்ணின் கொடைகள் வேண்டும். அவை யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் நிறைவாய் என்றென்றும். வாழ்வு வழங்கும் இறையியல்பில் தூய்மை துலங்கும் மறைபொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர்
சிலுவை சின்னம் வழியாக மீட்கப்பட்டவராயிடுவி முத்திரை பெற்றோராயிடுவி இன்றும் என்றும் என்றென்றும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையை விளவிடாதே, தீயாவி நின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்று உமதே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். அனைவருக்கும் தினகா திருநாளினுடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனி, ஹாப்பி தனஹா. நாம் எல்லோரும் உடனடியாக